அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நம்மளுடைய இதிகாச புராணங்களில் என்னென்ன மாதிரியான வகைகளில் பேரெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். இது ஒரு குறிப்பிட்டதுன்னு இல்லாமல் பரவலாக எல்லா இதிகாச புராணத்துலேயுமே அவங்க பயன்படுத்தி இருக்கிற வகைகளை நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஏதோ ஒரு இடத்தினுடைய உரிமையாளர் அப்படின்னு. கணபதி அப்படின்னா கணங்களுடைய தலைவன், கஜபதி அப்படின்னா யானைகளுடைய தலைவன், சபாபதி அப்படின்னா ஒரு சபையினுடைய தலைவன், ரகுபதி அப்படின்னா ரகுகுலத்தினுடைய தலைவன், அதாவது ராமரை குறிக்கும். சேதுபதி அப்படின்னா சமுத்திரத்தில் சேது பந்தனம் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அந்த சேது, ராமர் சேது பாலம், அந்த சேதுபதி அப்படிங்கிற அர்த்தம். அது ஒருத்தர் இருக்கிற தேசத்தை வச்சு அவங்களுக்கு வச்சிருக்கிற பேர், அல்லது அந்த தேசத்திலேருந்து வந்தவங்க அப்படிங்கிறதுக்கு பேர். கோசலம் அப்படிங்கிற தேசத்திலேருந்து வந்ததுனால கௌசல்யா, கேகயம் அப்படிங்கிற நாட்டிலிருந்து வந்ததுனால கைகேயி, மிதிலை அப்படிங்கிற நாட்டிலிருந்து வந்ததுனால மைதிலி, சீதாவினுடைய இன்னொரு பெயர். காந்தாரம்ங்கிற தேசத்திலிருந்து வந்தவங்கிறதுனால அவங்க பேர் காந்தாரி. அதே போல் ஒரு குறிப்பிட்ட பதவி வகிக்கிறவங்களுடைய பெயர். தேவேந்திரன், தேவர்களுடைய தலைவன்கிற பதவி. கஜேந்திரன், யானைகளுடைய தலைவன்கிற பதவி. ராகவேந்திரன், ரகுகுலத்தினுடைய தலைவன் அப்படின்னு. இப்போ பதியும் இந்திரனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வரும், ஆனால் கொஞ்சம் சிறு வித்தியாசத்தை நம்ம அதில் பார்க்க முடியும். அடுத்ததா ஒருத்தரனுடைய சிறப்பான குணங்களை வச்சோ அல்லது அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரு சிறப்பான தன்மையை வச்சோ வச்சிருக்கிற பேர். உதாரணத்துக்கு இப்போ தசரதன் அப்படின்னா 10 ரதம்னு அர்த்தம். 10 திசைகளில் செல்லக்கூடிய ரதம். 8 திசை தெரியும்: கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு. இந்த 8 திசை இல்லாமல் வானத்திலையும் பாதாளத்திலையும் செல்லக்கூடிய தேரும் வச்சிருந்ததுனால தசரதன் பேர். ராமன் அதாவது மனதிற்கு ரம்மியமான குணங்களை உடையவன் அப்படின்னு. சீதா அப்படின்னா ஏரனுடைய நுனின்னு அர்த்தம். ஏரனுடைய நுனியை வச்சு யாகசாலைக்கான அளவு எடுக்கும்போது ஏர் உழும்போது அவங்க வெளிப்பட்டாராங்க. அதனால அவங்களுக்கு அந்த சீதாங்கிற பேர், அதாவது ஏர் நுனிங்கிற பொருள் வரக்கூடிய சீதாங்கிற பேர். கிருஷ்ணா அப்படின்னா கருமையானவன் அர்த்தம். கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணருக்கும் கிருஷ்ணான்னு பேர். அதே மாதிரி திரௌபதிக்கும் கிருஷ்ணான்னு பேர் உண்டு. அஜித் அப்படின்னா ஜெயிக்க முடியாதவன் அர்த்தம். இந்திரஜித் அப்படின்னா இந்திரனை ஜெயிச்சவன் அர்த்தம். பீம் அப்படின்னா பயமுறுத்தக்கூடிய உருவ அமைப்பை கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். பீஷ்மர் அப்படின்னா யாருனாலுமே மேற்கொள்ள முடியாத ஒரு மிக உயர்ந்த விரதத்தை மேற்கொண்டவர் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய அப்பாவுடைய பேரை வச்சு பேர் வந்திருக்கும் சிலருக்கு. உதாரணத்துக்கு பர்வதராஜன், அதாவது மலைகளினுடைய அரசன் அர்த்தம். பர்வதராஜனுடைய மகள், அதனால பார்வதி. தக்ஷனுடைய மகள், அதனால தாக்ஷாயினி. ஜனக மகாராஜாவுடைய மகள், அதனால ஜானகி. துருபதனுடைய மகள் திரௌபதி. மாருதம் அதாவது இளமையான ஒரு காற்று, இளந்தென்றல் காற்றுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு காற்றினுடைய மகன்கிறதுனால மாருதி ஆஞ்சநேயரை குறிக்கும். அம்மாவனுடைய பேரை வச்சு சிலருக்கு பேர் இருக்கும். கார்த்திகை பெண்களினுடைய மகன்கிறதுனால கார்த்திகேயன். கங்கையினுடைய மகன்கிறதுனால கங்கையன். குந்தியினுடைய மகன்கிறதுனால கவுந்தேயன். அர்ஜுனனை குறிப்பாக சொல்லுவாங்க. பகவத்கீதையில் அப்பப்போ கிருஷ்ணர் கவுந்தேயான்னு சொல்லி தான் அவர் கூப்பிடுவார். ராதேயன், ராதா அப்படிங்கிற ஒரு
பெண்ணினுடைய மகன்ற பொருள் வரும்படி ராதேயன், அது கர்ணனை குறிக்கும். அதே மாதிரி ஒரு குடும்பத்தினுடைய வம்சத்தை அப்படியே சொல்கிறப்போ, இப்போ குரு வம்சத்தில் பிறந்தவங்க அப்படிங்கிறதனுடைய சொல்கிறத குறிப்பதற்காக கௌரவர்கள், பாண்டவனுடைய வம்சம் அப்படிங்கிறதுனால பாண்டவர்கள், அதாவது பாண்டுங்கிற ராஜாவினுடைய மகன்கள், பேரன்கள் அப்படிலாம் வரனால பாண்டவர்கள். அதே மாதிரி ஒருத்தரனுடைய செய்யற தொழிலை பொறுத்து பேர். வேதத்தை வகுத்து தொகுத்து கொடுத்ததுனால வேதவியாசர். உண்மையிலே அவருடைய பேர் கிருஷ்ணத்வைபாயனர் அப்படிங்கிறது தான் அவருடைய பேர். வேதத்தை தொகுத்து கொடுத்ததுனால வேதவியாசர்னு அவருக்கு பேர். உலகத்தையே உருவாக்குனதுனால, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் உருவாக்குனதுனால விஸ்வகர்மா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேர் நம்மளுடைய இதிகாச புராணங்களில் வச்சிருக்காங்க. அப்போது ஒரு பேரை கேட்கறதன் மூலயமாவே, அந்த பேரை கேட்டு அது எந்த வகையான பேருங்கிறத நம்ம சுலபமாக அடையாளம் காண முடியும். அதன் மூலயமா அந்த குணாதிசயங்கள் முதற்கொண்டு எல்லாத்தையுமே ரொம்ப சுலபமாக நம்ம புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு. மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம்.